கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன், வாழ்த்துகின்றேன். இன்று குருத்து ஞாயிறு, பாடுகளின் வாரம், புனித வாரத்தின் தொடக்க நாள். கடந்த ஏறத்தாழ 6 வாரங்களாக உணர்வு பூர்வமாக இயேசுவோடும் அவர் உடன் சென்ற சீடர்களோடும் எருசலம் நோக்கி பயணித்த நாம் இந்த நாளில் எருசலமுக்குள் நுழைகின்றோம் என்பதை நினைவுறுத்துகின்றேன். குருத்து ஞாயிறு காலகாலமாகவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சாவினை எதிர்கொண்டு உளப்பூர்வமாக இந்த உலகுக்கு தன்னுடைய உயிரை ஒப்படைப்பதற்கு உளம் கனிந்ததை நினைவூட்டுகின்ற நாள். அவர் மக்களோடு இணைந்து சென்ற அந்த பேரணி இன்றும் நம்முடைய உலகத்தில் பொது நலனுக்காக, நீதிக்காக, உண்மைக்காக உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு பேரணியும் இந்த ஆண்டவர் இயேசுடைய பொதுநல பேரணியோடு இணைந்து கொள்ளப்பட வேண்டும் என எண்ணுகின்றேன். கடந்த சில மாதங்களாக அல்லது ஓராண்டிற்கு சற்று மிகையாக இத்தகைய ஒரு சில பேரணிகளும் பயணங்களும் நம்முடைய இந்திய நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாம் காணாமல் இல்லை. கடந்த ஆண்டிலே நாம் வாழ்கின்ற கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் பயணித்த இந்த நாட்டின் ஒரு தலைவர் நம்முடைய நாட்டின், இந்திய நாட்டின் ஒற்றுமையை முன்னிறுத்தி இந்த பயணத்தை மேற்கொண்டு ஏறத்தாழ 4500 கிலோமீட்டர் தொலை பயணித்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி சந்தித்து இந்த ஒற்றுமை உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். இந்த ஆண்டும் இந்திய ஒற்றுமை மற்றும் நீதிக்கான பயணம் என்பதற்காக ஜனவரி மாதம் 14ஆம் நாள் தொடங்கி மார்ச் மாதம் 16ஆம் நாள் வரைக்கும் மணிப்பூரிலிருந்து மும்பையில் இறுதியாக அம்பேத்கருடைய நினைவிடத்தில் அந்த ஒரு பயணத்தை நிறைவு செய்தார். இந்த நாடு எதிர்கொண்டிருக்கின்ற சிக்கல்களை இந்திய மக்கள் ஒற்றுமையாக, பன்மைத்துவத்தோடு நாம் இணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை இந்த பெரும் பயணம் நமக்கு நினைவுறுத்தியதாக அமைந்தது. இரண்டாவது, நம்முடைய தமிழ்நாட்டிலும் இத்தகைய ஒரு பயணம் நடைபெற்றதை நாம் அறிவோம். அது ஒரு சமயம் சார்ந்து தன்னுடைய மக்களை மட்டும் ஒன்று திரட்டி மக்களை இருதுருவங்களாக்கி அதில் தங்களுடைய வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்பதாக ஒரு அரசியல் பின்னணியோடும் அது நடந்ததை நாம் காண்கிறோம். இன்னும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு நெருங்கி வருகின்ற இந்த காலத்திலேயே பல ரோட் ஷோக்கள் எல்லாம் ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதையும், மக்கள் மலர் தூவுவதையும் அல்லது வேடிக்கை பார்ப்பதையும் கூட நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்படி சில தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அல்லது ஆன்மீக தலைவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இல்லை என்றால் சமய தேவைகளுக்காகவும் தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் பல சூழல்களில் இந்த பயணங்களையும் பேரணிகளையும் முன்னெடுப்பதை எல்லாம் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சில வேளைகளில் இத்தகைய பொதுநல பேரணிகளை போன்றவைகளில் நீங்களும் நானும் கூட பங்கேற்றிருப்போம். அது விவசாய பெருமக்களுக்கென, மணிப்பூர் மக்களுக்கென அல்லது பாதிக்கப்படுகின்ற மீனவர்களுக்கென நாம் பொதுநலனை முன்னெடுக்கின்ற பேரணிகளில் சில வேளைகளில் இணைந்து நாம் பயணித்திருப்போம். அந்த உணர்வை நாமும் வெளிப்படுத்தி இருப்போம். ஆண்டவர் இயேசுவும் ஒரு பேரணியில் கலந்து கொள்கிறார் என்றே சொல்லலாம். அது அவர் விரும்பிய ஒரு பேரணி. ஆனால் ஒரு அரசியல் தலைவரை போல அவர் மக்களை கூட்டுவதற்கு ஆள் அனுப்பவில்லை. அவர்களுக்கு பயணப்படிய தொகையை கொடுக்கவில்லை. அவளுக்கு உணவு உண்டு என உத்தரவாதமும் அளிக்கவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் கூடி வந்தால்தான் என்னால் செல்ல முடியும் என்றும் அவர் காட்டிக்கொள்ளவில்லை.
மாறாக மக்களை இயல்பாக ஆண்டவர் இயேசு எருசலேமில் நுழைகிறார் என அறிந்தவுடன் அவர்களை ஆங்காங்கே இருந்த மரங்களில் இருந்த அந்த ஒலிவ கிளைகளை எல்லாம் கரங்களில் தாங்கி கொண்டு தங்களுடைய உள மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஆர்ப்பரிப்போடு தங்களிடமிருந்த மேலுடைகளை எல்லாம் அவர்கள் ஆண்டவர் செல்லுகின்ற வழியிலே தரையில் போடுவதையும் அவர்கள் வாழ்த்தொலி எழுப்புவதையும் நாம் நற்செய்தியிலிருந்து வாசிக்கின்றோம். தாவீதின் அரசர் அவருடைய காலம் மீண்டும் வருகிறது என்ற நம்பிக்கையிலும் அவர் பெயரால் வருகின்றவர் வாழ்க என்று சொல்லி ஆர்ப்பரிப்போடு அந்த வெற்றியின் ஆர்ப்பரிப்பை மக்கள் கொண்டாடியதை நாம் காண்கிறோம். ஆனால் இந்த பேரணியில் ஆண்டவர் இயேசுடைய மனமோ அமைந்த உள்ளமாக அமைதியுடைய ஒரு அரசரை போல, பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் சக்கரியா குறிப்பிடுவது போல ஒரு எளிய ஒரு கழுதை குட்டியின் மேல் அமர்ந்தவாறு அவர் அமைதியின் செய்தியை அறிவிக்கின்ற ஒரு அரசராக அவர் இந்த பேரணியிலே கலந்து கொள்கிறார். தனக்கென மக்களை அவர் கொண்டிருக்கவில்லை, ஆனால் அவரை சூழ்ந்திருந்த மக்களை அவர் அன்பு செய்தார் என்பதன் அடையாளமாக இது அமைகிறார். அந்த மக்களுடைய எழுச்சியான எண்ணம் மட்டுமல்ல, நமக்கென இவர் அரசராக இந்த நாட்டை மீட்கப் போகிறார் என்ற எண்ணம் மட்டும் அந்த மக்களுக்கு அல்ல, மாறாக சீடர்களும் அத்தகைய எண்ணங்களை தான் கொண்டிருந்தார்கள். வலுவான எண்ணம் அவர்கள் நடுவே வலிமையாகவே இருந்ததை நாம் காண்கிறோம். ஆண்டவர் இயேசு இவ்வாறு செல்வதற்கு முன்பாகவே எருசலேமை நோக்கி அவர் பயணப்படுகின்ற பொழுதே அவருடைய சீடர்கள் தவறான சிந்தனையை கொண்டிருந்தார்கள் என்பதை மார்க்கு படிப்படியாக பதிவு செய்வதை நாம் காணலாம். ஆண்டவர் இயேசு எருசலேமை நோக்கி பாடுகளை நோக்கி அவர் பயணப்படுகின்ற பொழுதிலே முதன்மையான இடத்தை நாம் கண்டுகொள்ளலாம். எங்கு? 8வது அத்தியாயத்திலே 27 தொடங்குகின்ற இறை சொற்றொடர்களிலே அவர் செசாரியா பிலிப்பி நகர்ப்புறம் வருகின்ற பொழுது தன்னுடைய சீடர்களிடம் அவர் நான் யார் என நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார். முதன்மையாக மக்கள் எண்ணுகிறார்கள் என்று கேட்டாலும் நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார். சரிவர் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை அது காட்டுகிறது. அதன் தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை முதன்முறையாக முன்னறிவிக்கிறார். சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கு சிறந்த சான்று உடனடியாக பேதுரு எதிர்வினை ஆற்றுகிறார். ஆண்டவரை இது உமக்கு நிகழக்கூடாது என்று உடனடியாக சொல்கிறார். ஆண்டவர் போ அப்பாலை சாத்தானே, உன்னுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல என்று அவரை கண்டிப்பதையும் நாம் காண்கிறோம். எனவே சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய உள்ளத்தில் இருந்த விருப்பத்தை, இந்த உலகத்திற்காக தன்னுடைய உயிரை தர வேண்டும் என்று பாடுகளை ஏற்க செல்வதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மார்க்கு நற்செய்தியின் 9வது அத்தியாயம் வருகிறோம். அங்கு என்ன நிகழ்கிறது? ஆண்டவர் இயேசு 2ஆம் முறையாக தன்னுடைய பாடுகளை சீடரிடம் சொல்கிறார். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அது முடிந்தவுடன் அவர்கள் கப்பர்நகூமுக்கு செல்கின்ற பொழுது அந்த சீடர்கள் தங்களிடையே விவாதித்துக் கொண்டு வருகிறார்கள். இயேசுடைய காதில் மெல்லிதாக அது கேட்கிறது. அவர் திரும்பி பார்த்து கேட்கிறார், வழியில் நீங்கள் என்ன வாதாடி கொண்டு வந்தீர்கள்? பேசாது இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள் பெரியவர் யார் என விவாதித்துக் கொண்டு வந்தார்கள். யார் முதன்மையான இடம்? ஆண்டவருக்கு அடுத்ததாக இருக்க போவது யார்? தங்கள் குழாமில் யார் தலைவர் என்பது எல்லாம் அவர்கள் நடுவே நடந்த அந்த விவாதத்தின் அடிப்படையாக மையமாக அமைந்திருந்தது. ஆண்டவர் இயேசுவோ அவர்களை அதட்டுகிறார். 3வது மார்க்கு நற்செய்தியின் 10வது அதிகாரம் 8 முதல் அறிவிப்பு, 2வது 9வது அத்தியாயத்திலே 2ஆம் முறையாக பாடுகளுடைய அறிவிப்பு, 3வது 10வது அத்தியாயத்திலே அங்கு நாம் காண்கிறோம் செபதேயுவின் மக்கள் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து விண்ணப்பிக்கின்றார்கள். ஒருவர் உம்முடைய வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமுமாக இருக்க வேண்டும், எப்பொழுது நீர் அரியணையில் வீற்றிருக்கின்ற பொழுது என அவரை அரசராகவே அவள் எண்ண தொடங்குகிறார்கள். தங்களுக்கென உயர் பதவி வேண்டும் என கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவோ தன்னுடைய பாடுகளை 3ஆம் முறையாக அவர்களிடம் சொல்கிறார். ஆக ஆண்டவர் இயேசுடைய இந்த பேரணி என்பது இருவேறு உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு தன்னை தருவதற்காக எருசலேம் நோக்கி சென்ற அந்த பேரணியின் எண்ணத்தையும், குழுமை வந்த மக்களும் அவரை பின்தொடர்ந்த சீடர்களும்
இன்னும் அவரை புரிந்து கொள்ளாமல் அவர் அரசராக போகிறார், தங்களுக்கென இடம் கிடைக்கும் என்று எண்ணியதையும் நாம் இன்றைய நாளின் இந்த பேரணியில் அன்பு மக்களை கண்டுகொள்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் இயேசுவுக்கு தான் இறப்பதை பற்றிய முன்கூட்டியே தெரிந்திருந்தது. லூக்கா நற்செய்தியின் 9ஆம் அத்தியாயம் 51வது இறை சொற்றொடரில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தீர்க்கமாகவே இதனை வெளிப்படுத்துகிறார். லூக்கா அருமையாக அதில் பதிவிடுகிறார். ஆண்டவர் இயேசு விண்ணேற்பும் அடையும் நாள் நெருங்கி வரவே அவர் எருசலம் நோக்கி செல்ல தீர்மானித்து தனக்கு முன்னே தன்னுடைய தூதர்களை அனுப்பினார். ஆக எருசலம் தான் அவர் பாடுகளின் நகரம் என்பதை உணர்ந்திருந்தார். அந்த எருசலம் நோக்கி செல்வதுதான் தந்தையின் விருப்பம் என்பதையும் தெரிந்திருந்தார். அங்கு செல்வது மட்டுமல்ல, அங்கு காட்டிக் கொடுக்கப்படுவதும் கையளிக்கப்படுவதும் சிலுவையில் அறையப்படுவதும் அதனால் இறப்பதும் அதன் பின்னே உயிர்ப்பதும் என்பது ஆண்டவர் இயேசுவுக்கு தெளிவாகவே தெரிந்திருந்தது. இன்னொரு புறம் நாம் காணலாம், இந்த சீடர்கள் புரியாதிருந்தாலும் ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தாலும் இதற்கு முன்பே பலருமே கொலை செய்யப்பட்டதையும் ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார். யாரெல்லாம் நீதிக்காக குரல் எழுப்பினார்களோ, யாரெல்லாம் மக்கள் கடவுளுடைய மக்கள் என்பதை போதித்தார்களோ, யாரெல்லாம் ரோமை விடுதலைக்காக, ரோமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உழைத்தார்களோ, யாரெல்லாம் சமயமும் அரசியலும் இணைந்து சென்றதை எல்லாம் தீர்க்கமாக கண்டித்தார்களோ, யாரெல்லாம் அரசர்களுக்கு எதிராக தாங்கள் நீதியின் குரலை எடுத்து சொன்னார்களோ, அவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டதையும் ஆண்டவர் இயேசு நன்கே அறிந்திருந்தார். எனவேதான் தன்னுடைய பணிகள், தன்னுடைய போதனைகள் தன்னுடைய இறப்பில் தான் கொண்டு நிறுத்தும் என்பது அவருக்கு தெரியாத ஒன்று அல்ல. ஆயினும் அவர் அதையே தேடிச் செல்வதைத்தான் இந்த குருத்து ஞாயிறின் சிறப்பான இந்த பேரணி அன்பு மக்களே நமக்கு உணர்த்துகிறது. மக்கபேயர்கள் ஏறத்தாழ ஆண்டவர் இயேசுவுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் நாடு கிரேக்க அரசர்களினால் கைப்பற்றப்படுகின்ற பொழுது, அந்தியோக்கு எபிஃபானோஸ் என்கிறவன் அதை கைப்பற்றுகின்ற பொழுது தன்னுடைய கிரேக்க தெய்வங்களை எல்லாம் மொழியையும் அங்கே கொண்டு வந்து புகுத்துகிறார். இந்த மக்களுடைய நம்பிக்கையும் கலாச்சாரத்தையும் தகர்த்தழிக்கிறார். மக்கபேயர்கள் கனன்றெழுகிறார்கள், எதிர்த்து போரிடுகிறார்கள். யூதா மக்கபேயுடைய தலைமையில் இவர்கள் எல்லாம் தங்கள் சட்டங்களை, திருச்சட்டத்தை காப்பாற்றுவதற்கு உயிரையும் கொடுக்கிறார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டதை நாம் நன்கு அறிவோம். இயேசுவுக்கு முன் 63ஆம் ஆண்டு கிமு அச்சூழலில் பாம்பே ரோமையுடைய அந்த தளபதி அல்லது ஆளுநன் இஸ்ரேலை கைப்பற்றுகிறான். அங்கு தங்களுடைய கடவுள் பெயர் சொல்லி பல யூத குருக்கள் எல்லாம் சாவதற்கு முன் வருகிறார்கள், சிலுவையில் அறையப்படுகிறார்கள். இன்னும் நாம் பார்க்கிறோம், தீவிரவாதிகள் என கணிக்கப்பட்டோர் தங்களுடைய நாட்டுக்காக போராடி உயிரை துச்சமென கருதி உயிரை கொடுப்பதை பெருமையாக நினைத்து பலருமே இறப்பதற்கு முன் வந்ததையும் இயேசு நன்கு அறிவார். ஆக யாரெல்லாம் பொது நலனுக்காக, ரோமை விடுதலைக்காக, தன்னுடைய மக்களுடைய வாழ்வின் மேம்பாட்டிற்காக உழைத்தார்களோ, குரல் எழுப்பினார்களோ, இணைந்து செயல்பட்டார்களோ, விழிப்புணர்வு தந்தார்களோ, பணியாற்றினார்களோ, அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டதும் சிலுவையில் அறையப்பட்டதும் ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கைக்கு முன்பாக வரலாற்று நிகழ்வாகவே அவர் உணர்ந்திருந்தார். அதே கதி தனக்கு நிகழும் என அவர் நம்பினார். எனவேதான் துணிந்தே அதனை எதிர்கொள்ள செல்கிறார். இறைவாக்கினர் எசாயா எழுதிய நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. 50ஆம் அத்தியாயம் 4-7 வரைக்கும் ஆண்டவரின் ஊழியர், துன்புறும் ஊழியருடைய வாழ்வை பற்றியதாக அமைகிறது. அடிப்போருக்கு என்னுடைய முதுகையையும், தாடியை பிடிப்போருக்கு என்னுடைய தாடையையும் ஒப்புவித்தேன் என்று துன்புறும் ஊழியன் சொல்வதை ஆண்டவர் இயேசு தன்னுடையதாகவே கருதி இருக்க வேண்டும். நிந்தை கூறுவோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என்னுடைய முகத்தை நான் மறைக்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு துணை நிற்கிறார். எனவே நான் எச்சூழலிலும் கலங்கிடேன் என்ற நம்பிக்கையோடு தான்
ஆண்டவர் இயேசு ஒரு துன்புறும் ஊழியனாக, ஆண்டவருடைய பணியாளராக இந்த எருசலேமில் நுழைவதை அன்பு மக்களே நாம் காண்கிறோம். இதையே ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தின் 2ஆம் அத்தியாயம் 6 முதல் 11 வரை உள்ள இறை வசனங்களில் தருவதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை விடாது பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. மாறாக அந்த தன்மையிலிருந்து தன்னை விடுவித்து மனிதராகி அடிமையின் தன்மை பூண்டு பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் மனிதருக்கு ஒப்பானார். கடைநிலையை அவர் தேர்ந்து கொண்டார். அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டார் என்று பவுலடியார் சொல்கிறார். எனவேதான் அவர் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். எப்பெயருக்கு மேலான பெயர் அவருக்கு தரப்பட்டது. இந்த நம்பிக்கை அன்பு மக்களே ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்தது. இந்த நம்பிக்கை தான் அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்றது. இந்த நம்பிக்கை தான் கரங்களை விரிக்க செய்தது. இந்த நம்பிக்கை தான் அவருக்கு உயிரையும் இந்த உலகத்துக்காக தர செய்தது. பிறரை போல தங்களுடைய நாட்டுக்காக என்று மட்டுமல்ல, பிறரை போல தன்னுடைய இனத்துக்காக என்று மட்டுமல்ல, பிறருக்காக தங்களுடைய குறுகிய நோக்கத்திற்காக என்று மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுடைய நோக்கமோ பரந்துபட்டதாய், ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அது மிகுதியாக பெறும் பொருட்டு, அது எல்லா ஆடுகளுக்காக உயிரை தருவதற்கு நான் வந்தேன் என்றே அவர் சொல்கிறார். எனவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய மீட்புக்காய், வாழ்வுக்காய், சிலுவையில் இறப்பதற்கும் துணிந்தவராய், கையளிக்கப்படுவதற்கு அவர் நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த குருத்து ஞாயிறு, இந்த புனித வாரத்தின் தொடக்கமாக அமைகிறது. நாமும் பயணித்து வந்த நாம் எருசலேமை நோக்கி இனி எருசலேமுக்குள் நுழைவோம் ஆண்டவர் இயேசுவோடு. ஒவ்வொரு நாளும் அவர் செல்லுகின்ற இடங்களுக்கு நாமும் நம்முடைய உணவிலே காலங்கள் கடந்து விட்டாலும் பயணிக்க முற்படுவோம். அந்த ஆண்டவர் இயேசுடைய உளப்பூர்வமான உணர்வுகளை நம்முடையதாக இக்காலத்திற்கு கொள்வோம். அவருடைய உணர்வை நமதாக மாற்றுகின்ற பொழுது அவருடைய உயிர்ப்பிலும் நாம் முழுமையாக பங்கேற்க முடியும் என நான் நம்புகிறேன். அன்புமிக்கவர்களே, வீட்டு பாடமாக ஒருவேளை நாம் என்ன செய்யலாம்? இன்றைய நாளில் மார்க்கு நற்செய்தியிலிருந்து ஆண்டவருடைய திருப்பாடுகளை வாசிக்க கேட்டிருக்கிறோம். திங்கள், செவ்வாய், புதன் என 3 நாட்கள் இன்னும் இருக்கின்றன. அதன் பின்னே புனித வியாழன். எனவே இந்த 3 நாட்களிலும் நாம் நம்முடைய குடும்பத்தில் தனித்தோ அல்லது அனைவரும் இணைந்து வந்தோ மத்தேயு நற்செய்தி மற்றும் லூக்கா நற்செய்தியின்படி ஆண்டவர் இயேசுடைய திருப்பாடுகளை சற்று அமர்ந்து நாம் வாசிப்போம், அவரோடு பயணப்படுவோம். வெள்ளிக்கிழமை நாம் இணைந்தே நம்முடைய ஆலயங்களில் கொண்டாடுகின்ற அந்த புனித வெள்ளியின் திருப்பாடுகளின் வெள்ளியின் பொழுது நாம் யோவான் நற்செய்தியிலிருந்து இணைந்து வாசிக்க கேட்கலாம். அவரை போல நாமும் வாழ துணிந்து எருசலேம் நோக்கி செல்வோம், நுழைவோம். ஆமென். மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் மேல் கொண்ட அன்பு மிக பெரிது. அதனால் உடைய உயிரையும் தருவதற்கு நீர் உளம் கனிந்தீர், விருப்பம் கொண்டீர். சீடர்களைப் போல் அல்லாது, அதிகாரத்தையும் உயர் பதவியையும் தேடாது, நாங்களும் உம்மோடு இணைந்து எருசலேமில் நுழைய விரும்புகிறோம். மக்களைப் போல் அல்லாது, மாறாக உம்முடைய மனநிலையை உடையதாக மாற்றிக்கொண்டு இழப்பதில் தான் இன்பம் என்பதை கண்டுகொள்ள துணிந்து உம்மோடு வருகிறோம். பாடுகளையும் துணிவோடு எதிர்கொள்ளுகின்ற உம்முடைய அந்த திராணியை, துணிவை நாங்களும் உள்ளத்தில் கொண்டிருக்க விரும்புகிறோம். எம்மையும் சூழ்ந்து பொதுநலனுக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் துன்புறும் ஊழியனைப் போல முகத்தை திருப்பிக் கொள்ளாது, துணிவோடு ஆண்டவர் துணை நிற்கிறார் என்பதாக நாங்களும் பொது நலனுக்காக இணைந்து செயல்படுவதற்கும், நடைபயில்வதற்கும், துன்பங்களை எதிர்கொள்வதற்கும், அதை தாங்கி உயிர்ப்பை கண்டுகொள்வதற்கும் எங்களுக்கு வரமருளும். அது எங்களுடைய பங்காக இருக்கலாம், நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய குடும்பங்களாக கூட இருக்கலாம், பரந்துபட்ட இந்த சமூகமாக இருக்கலாம். எல்லா நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவைகளை கண்டு உணர்ந்து பொது நலனை தேடி விழைந்து அனைத்து மக்களும் இணைந்து முன்னோக்கி செல்ல எங்களுக்கு வரம் தார். சிறப்பாக எம்முடைய நாடு எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த தேர்தலின் பொழுது நாங்கள் பொது நலனை முன்னிறுத்துகின்றவர்களை, இந்த நாட்டின் ஒற்றுமையை காக்கின்றவர்களை, பன்மைத்துவத்தை கொண்டாடுகின்றவர்களை, எல்லா மக்களுடைய உரிமைகளை மதிக்கின்றவர்களை, மனித மாண்போடு நடத்துகின்றவர்களை, மதமும் சாதியும் கடந்து
எல்லா மக்களுடைய நலனையே நாடுகின்ற நல்ல தலைவர்களை கண்டுகொள்வதற்கு எங்களுக்கும் நீர் அருள்வீராக. அன்பு அன்னையே, இறைவனுடைய தாயே, புனித மரியே, உம்முடைய திருமகனுடைய அந்த பயணத்திலே நீருமுடன் சென்றீர். சீடர்களை விட்டு ஓடிவிட்டாலும் கூட துணிவோடு என்னுடைய திருமகனை பின்தொடர்ந்தீர். உம்மை போல நாங்களும் இந்த புனித வாரம் முழுவதுமாக உம்முடைய திருமகனை பின்தொடர்வதற்கான ஆற்றலை எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பு மக்களை, இந்த நாளும் வருகின்ற இந்த புனித வாரமும் நம்ம அனைவருக்கும் ஆசி வழங்குகின்ற கடவுளுடைய அருளை நாம் காண தருகின்ற நல்ல வாரமாக அமைய அன்போடு வாழ்த்துகிறேன்.